ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜைரா. இன்றைக்கி உங்களோட எனர்ஜி என்ன, உங்களோட பர்சன் எனர்ஜி என்னன்றது நம்ம ட்வின் ஃப்ளேம் லவ் ஒராக்கல்லேருந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், திங்க் யூர் பர்சன் அண்ட் தேர் நேம். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். உங்கள் கண்ணுக்கு எப்போ போகிறது நீங்கள் அப்போ பார்க்கலாம். அதே மாதிரி பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் என்ன அதில் ரீச் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் செக் த வைப். த ஃபர்ஸ்ட் மெசேஜ் இஸ் walking away from what no longer serves you towards a truer love. Then the second one, crossing the threshold into a transformed and renewed love story. Third one, setting out on the journey of the heart, one brave step at a time. Then fourth one, arriving at a love that satisfies you deeply, your heart's true desire fulfilled. Okay, then fifth one, a joyful union, love celebrated, witnessed and held in community. Bottom of the deck வந்து இங்கே வைக்கலாம். ஓகே ஓகே bottom of the deck, looking back at love with honest eyes, ready to choose differently. ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஸோ இது உங்களது இல்லாட்டி உங்கள் பர்சன்து ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கலாம். ஓகே, இருக்கப்பட்ட ஆல்ஃபாபெட்ஸ் வந்து MOAGPPTQJ. So the first message, walking away from what no longer serves you towards the true love. இந்த கார்டு வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் ஹார்ட் ஏற்கனவே ஒரு டிசிஷனை எடுத்துருச்சு. வெளியில் நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். நான் மூவ் ஆன் பண்ணிட்டேனா, இல்லை இன்னும் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேனான்னு உங்களுக்குள்ளே பல முறை கேட்டிருக்கலாம். ஆனால் உங்களோட சோலுக்கு தெரியும் எது உங்களை உண்மையாக நேசிச்சிச்சு, எது உங்களை அகைன் அண்ட் அகைன் ஹர்ட் பண்ணிகிட்ருக்குதுன்னு. ஒரு கனெக்ஷனை விடுறதுன்றது அந்த பர்சனை நம்ம நேசிக்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிப்போம், பட் அந்த கனெக்ஷனில் நம்மளுக்கு பீஸ் இல்லைன்னா அதை விட்டுற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பாஸ்டில் அனுபவித்த டிஸப்பாயின்மெண்ட்ஸ், வெயிட்டிங், அன்ஆன்சர் கொஸ்டின்ஸ், இமோஷ்னல் கன்ஃபியூஷன், இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரியலைசேஷனை உருவாக்கிட்டுருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, நான் காதலுக்காக என்னையே இழக்க வேண்டியது இல்லைன்ற ஒரு ரியலைசேஷனில் இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் அந்த பழைய சைக்கிள்லேருந்து மெதுவாக வெளியே வரும்போது உங்கள் லைஃப்பில் ட்ரூ லவ்வுக்கு ஸ்பேஸ் உருவாகும். இங்கே யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உன்னை காயப்படுத்தியதை வந்து நீ பிடிச்சு வச்சுட்டு இருக்க வேண்டாம். அதை பிடிச்சு எப்போ அதை வந்து நீ ரிலீஸ் பண்ணுறியோ அப்போ தான் ஒன்று ஹீல் பண்ணுற அந்த லவ்வை வந்து வர வைக்க முடியுன்றதை சொல்லுது. அதனால் இந்த வாக்கிங்காகவே ஒரு லாஸ் இல்லை, இது வந்து ஒரு லிபரேஷன் எனர்ஜியை காமிக்குது. தென் செகண்ட் மெசேஜ், crossing the threshold into a transform and renewed love story. இது ஒரு ஆர்டினரி டிரான்சிஷன் இல்லை, இது ஒரு சாப்டர் முடிஞ்சு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இமோஷ்னல் சாப்டர் ஆரம்பிக்கும் த்ரெஷோல்ட். நீங்கள் அந்த த்ரெஷோல்டில் நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு பக்கம் பழைய மெமோரிஸ், இன்னொரு பக்கம் தெரியாத ஃப்யூச்சர். அதனால தான் கொஞ்சம் ஃபியர் இருக்கலாம். இனிமேல் என்ன நடக்கும், நான் சரியான டிசிஷன் எடுத்திருக்கிறேன்னா, நான் உண்மையிலேயே அகெயின் லவ்வை ட்ரஸ்ட் பண்ண முடியுமா, இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பழைய வேர்ஷனாக அந்த நியூ ஸ்டோரிக்குள்ளே செல்ல போவதில்லை. நீங்கள் மாறிட்டீங்க. ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் தான் லவ்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போது கன்சிஸ்டன்சி வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் உங்களை சூஸ் செய்வாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போது நானும் அவங்கள சூஸ் செய்கிறேனான்னு சொல்லிட்டு கேட்க தொடங்கியிருக்கீங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நியூ லவ் ஸ்டோரின்றது பழைய ஊன்ஸை ரிப்பீட் செய்வதற்காக வரவில்லை. அதை ஹீல் செய்கிறதுக்கான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டுருக்குது. உங்கள் ஹார்ட் மீண்டும் ஓப்பன் ஆகும். அதனால் இந்த முறை அது இன்னோசன்ஸாக இருக்காது, அது வந்து விஸ்டமோட வரும்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் ஒன், செட்டிங் அவுட் ஆன் த ஜேர்னி ஆஃப் த ஹார்ட், ஒன் பிரேவ் ஸ்டெப் அட் அ டைம். அதாவது இந்த கார்டு வந்து ஒரு ஜென்டிலான மெசேஜை கொடுக்குது. எல்லாத்தையும் இப்போவே ஃபிகர் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முழு பாதையும் தெரியணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்றைக்கி நீங்கள் இமோஷ்னல் பவுண்ட்ரிஸை செட் பண்ணலாம். நாளைக்கு பழைய அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணலாம். அடுத்த நாள் வந்து உங்களோட ஓன் ஹாப்பினஸை சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்மால் ஸ்டெப் தான் உங்களை ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைஃபுக்கு கொண்டு போக போகுது. நீங்கள் இதுவரை
லவ்வில் நிறைய வெயிட் பண்ணியிருக்கலாம். சில நேரங்களில் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. யூ ஆர் டேக்கிங் யுவர் பவர் பேக். உங்கள் ஹார்ட் சொல்கிறத நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுதான் இந்த கார்டோட லீடர்ஷிப் எனர்ஜி. நீங்கள் தனியாக ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கதவை வந்து திறக்க போகிறதுக்கான ஸ்டெப்புன்றது தான் இந்த மெசேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஃபோர்த் மெசேஜ், அரைவிங் அட் அ லவ் தட் சாட்டிஸ்ஃபை யூ டீப்லி. இந்த கார்டு வந்ததுக்கப்புறமா எனர்ஜி வந்து ரொம்ப சாஃப்டாகுது. இவ்வளோ காலம் நீங்கள் தேடினது வெறும் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு பீஸ். மேபி நீங்கள் யார் கூடனாச்சும் இருக்கும்போது, ஒருத்தவங்க கூட இருக்கும்போது கூட நீங்கள் தனிமையாக ஃபீல் ஆகாமல் இருக்கிறது தான் அந்த பீஸ். ஒருத்தவங்களோட ஆக்ஷனை நம்ம வந்து தினமும் டீகோட் பண்ண வேண்டிய நிலை இல்லாதது தான் இந்த ரிலேஷன்ஷிப். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, அவங்க அகெயின் வருவாங்களான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை நீங்கள் எக்ஸாஸ்டட் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் எக்ஸாஸ்டட் ஆனீங்கன்னா அது காதல் இல்லை. இந்த எனர்ஜி வந்து அதற்கு ஆப்போசிட். ஒரு நேச்சுரல் கம்ஃபர்ட், ஒரு இமோஷ்னல் சேஃப்டி, ஒரு டீப் நோயிங். நீங்கள் அந்த பர்சனை சந்திக்கும் போது உங்கள் ஹார்ட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபெமிலியாரிட்டி உருவாகும். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபெமிலியாரிட்டி உருவாகிற பர்சன்ட்டு நீங்கள் உங்களை ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இந்த கார்டு காட்டுற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்கள் இத்தனை காலம் தேடிட்டு இருந்தது இன்டென்சிட்டி மட்டும் இல்லை, இன்டென்சிட்டிக்கு அப்புறம் வரும் ஒரு பீஸ். அதுதான் உங்கள் ஹார்ட்டோட ட்ரூ டிசைர்னு சொல்லிட்டு இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஃபிஃப்த் மெசேஜ், அ ஜாய்ஃபுல் யூனியன், லவ் செலிப்ரேட்டட், விட்னஸ் அண்ட் ஹெல்ட் இன் கம்யூனிட்டி. அதாவது இந்த கார்டு ஒரு பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே லவ் வந்து ஹிடனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இல்லைன்றது இது காமிக்குது. ஒரு கன்ஃபியூசன் சிச்சுவேஷன்ஷிப் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க டவுட் பண்ணுறாங்கன்ற அந்த டைனாமிக் இல்லை. நீங்கள் பாஸ்டில் அனுபவிச்ச அந்த டைனாமிக் இல்லை. இங்கே லவ் கேன் பி சீன், அது நேச்சுரலி வெளிப்படும். ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். உங்களை சுற்றி இருப்பவங்களுக்கு கூட அந்த கனெக்ஷன் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2 பேரும் ஜெனுயின்லி ஹாப்பி டுகெதர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து இந்த மெசேஜ் சொல்லுது. இந்த கார்டில் செலிப்ரேஷன் இருக்குது, ஆனால் அது வெறும் வெட்டிங் இல்லாட்டி பப்ளிக் கமிட்மெண்ட் பற்றி அந்த லிட்ரல் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை. அதுக்கு வந்து ஒரு டீப்பர் மீனிங் இருக்குது. யுவர் லவ் இஸ் ஃபைனலி அலோவ் டு எக்ஸிட் இன் த லைட். ஃபஸ்ட்டு வந்து ஹைடிங், வெயிட்டிங், அன்சர்டனிட்டி. இந்த இடத்துல இப்போ ஸ்டெபிலிட்டி, அக்செப்டன்ஸ், ஹாப்பினஸ், இமோஷ்னல் செக்யூரிட்டி எல்லாம் வரப்போகுது. இந்த கனெக்ஷன் உங்களுக்கு நான் ஃபைனலி ஹோம் வந்துட்டேன்ற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குற ஒரு எனர்ஜியாக வந்து இருக்குதுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பாட்டம் ஆஃப் த டெக், லுக்கிங் பேக் அட் லவ் வித் ஆனஸ்ட் ஐஸ், ரெடி டு சூஸ் டிஃப்ரெண்ட்லி. இது வந்து இந்த முழு ரீடிங்கும் கனெக்ட் பண்ணுது. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரோட லவ் ஸ்டோரிக்கு இது ஒரு பெரிய கீ. உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தான் இதோட அந்த கீ. நீங்கள் அந்த பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் இப்போ ரொமான்டைசைஸ் பண்ணாமல் பார்க்க தொடங்கியிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க எனக்காகத்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போது இந்த கனெக்ஷன் எனக்கு என்ன லெசன் கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எங்கே நான் என்னையே காம்ப்ரமைஸ் பண்ணேன், எங்கே நான் ரெட் ஃப்ளாக்ஸை இக்னோர் பண்ணேன், எங்கே நான் லவ்வுக்காக என்னோடய செல்ஃப் ஒர்த்தை குறைச்சிக்கிட்டேன்றது அந்த ரியலைசேஷன் எல்லாம் உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், பட் அந்த ஆனஸ்டி தான் ஹீலிங். இந்த முறை நீங்கள் வேறொரு சாய்ஸ் எடுக்க தயாராக இருக்கிறீங்க. உங்களை சூஸ் செய்யாதவங்களை சூஸ் செய்வதற்கு பதிலாக உங்களை நேச்சுரலி சூஸ் செய்யும் லவ்வை அக்செப்ட் செய்வது தான் இந்த ரீடிங் சொல்லுது. கன்ஃபியூஷனாக லவ்னு சொல்கிறதுக்கு பதிலாக பீஸை வந்து ரெகனைஸ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லுது. பேர் மினிமமை செலிப்ரேட் செய்வதற்கு பதிலாக கன்சிஸ்டன்சியை வந்து எக்ஸ்பெக்ட் செய்கிறது தான் உண்மையான லவ்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிற இந்த மெசேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஓவரால் ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தெரியுது. வாக்கிங் அவே, டிரான்ஸ்ஃபர்மேஷன், கரேஜ், டீப் ஃபுல்ஃபில்மெண்ட், ஜாய்ஃபுல் யூனியன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பழைய இமோஷ்னல் சைக்கிளை விட்டு வெளியில் வரீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஹார்ட் அண்ட் மைண்ட் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிரேவ் ஸ்டெப் எடுக்க ரெடி ஆகுறீங்க.
அந்த ஸ்டெப் உங்களுக்கான டீப்பர் சேஃபர் லவ்வை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. ஃபைனலி அந்த லவ் மறைக்கப்பட வேண்டியதில்லை, அது வந்து நல்லா விங்ஸோட பறக்கக்கூடிய ஒரு விதமான லவ்வாக இருக்குங்கிறத இந்த ஓவரால் ரீடிங் சொல்லுது. ஜோடியாக் சைன் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கார்பியோ, பைசஸ், கேன்சர், தாராஸ், லிப்ரா. பர்த் டேட்டுன்னு பார்த்தா 2, 6, 9, 11, 15, 18, 20, 24, 27, 29. மந்த் வந்து பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், அக்டோபர், நவம்பராக இருக்கலாம். ஏஞ்சல் நம்பர் வந்து 111, 222, 444, 555, 717, அவேக்கனிங் 777, 888, 11:11. இது வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்து மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது guys. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் here for today. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ரீடிங் பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். Until then, this is Cosmic Zaira signing off. Take care of your heart and soul. Bye.